நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. யூடியூப்ல பேசுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மையை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க?